எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். ஆஃப்டர் ஒரு 6 டேஸ் கன்டினியூஸா பாசிட்டிவா ட்ரேட் ஆன நிஃப்டி, க்ளோஸ் ஆன நிஃப்டி, இன்னைக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. முக்கியமா நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வெளியாகியிருந்த யுஎஸ் உடைய ஜாப் டேட்டா அண்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பாசிட்டிவா இல்ல. மார்க்கெட் உடைய மூவ்மெண்ட்டே ஃபெட் உடைய மீட்டிங் லாஸ்ட் மந்த் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கும்போது, பொதுவா இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைச்சாங்க அப்படின்னா, மார்க்கெட் ரைஸ் ஆகும். பட் லாஸ்ட் எஃப்ஓஎம்சி மீட்டிங்ல, ஃபெட் மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைச்சா கூட மார்க்கெட் அது பாசிட்டிவா ரியாக்ட் ஆகல. பிகாஸ் இந்த வருஷத்துடைய லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பு இதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் குடுத்திருந்தாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு இதுக்கு அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்க மாட்டாங்கங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல அப்பயே ப்ராஃபிட் புக் தான் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ அகைன் அத உறுதிப்படுத்தும் விதமா மார்க்கெட்ல அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டாஸ் இல்ல. பாசிட்டிவா இல்ல. யுஎஸ் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு. ஸோ இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அண்ட் மோர் ஓவர் சைனீஸ் மார்க்கெட் ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் குடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அனவுன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. நம்ம வீக்லியான வீடியோஸ்ல கூட சொல்லியிருந்தோம். ஸோ ஒன்ஸ் இந்த மாரி சைனாவுடைய மார்க்கெட் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆக போது, எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட போறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அதர் மார்க்கெட்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அங்க ஸ்விட்ச் ஓவர் பண்ணுவாங்க. எஃப்ஐஎஸ் இதுவரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்த எஃப்ஐஎஸ் இன்னைக்கு செல்லிங் மோடுக்கு வந்திருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு. ஸோ டெக்னிக்கலா இதுக்கு அடுத்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எப்போதுமே மார்க்கெட் நியூஸ் என்ன வேணா வரட்டும். பாசிட்டிவா இருக்கட்டும், ஆர் வாட்டெவர் நியூஸ் என்ன வேணா வரட்டும். பட் டெக்னிக்கல் கிளியரா ஒர்க் ஆகுது. இந்த டாப் டூ டாப் கனெக்ட் பண்ணீங்கன்னா, மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல அட்லீஸ்ட் ஒரு நாள் க்ளோஸ் ஆனா தான், இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா 26,020க்கு மேல வரும். ஸோ மினிமம் 26,030க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா, ஒரு பெஸ்ட் பிரேக் அவுட்டா இருக்கும். ஏன்னா, இதுவரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்த ரெசிஸ்டன்ஸ் கரெக்ட்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு 2 டேஸா அந்த க்ளோசிங் கரெக்ட்டா இந்த இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோல தான் க்ளோசிங் நடந்திருக்கு. லாஸ்ட் வீக்லி வீடியோஸ்ல கூட இத மென்ஷன் பண்ணியிருந்தேன். டெக்னிக்கலா. மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல க்ளோஸ் ஆனா மட்டும் தான் ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும் அப்டின்ட்டு. யுஎஸ் மார்க்கெட் ஃபால் ஆனதுனால, இந்த டேட்டாஸ் ஃபால் ஆனதுனால, ஐடி ஸ்டாக்ஸும் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ஃபால் ஆயிருக்கு. இதுவரைக்கும் ரைஸ் ஆன ஐடி ஸ்டாக்ஸு இந்த இடத்துல ஃபால் ஆயிருக்கு. பட் இந்த ஹோப் பார்த்தீங்கன்னாக்க, மெயினா யுஎஸ் இந்தியா இந்த ட்ரேட் டீல் இது முடிஞ்சது அப்படின்னா, இன்னுமே மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும். செகண்ட் திங். டெக்னிக்கலா நம்ம பார்க்கும்போது, நிஃப்டிய 26,030, 26,035 இந்த ஜோனுக்கு மேல குறைஞ்சபட்சம் 26,050ன்னு வச்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு மேல ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனா மட்டுமே ஃபர்தரா ஒரு மூவ்மெண்ட் நடக்கும். இது நம்ம டெக்னிக்கலா லைக் பிஃபோரா நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்ல, சிம்பிள் ஸ்டெப்ஸ். பிஃபோரா இங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இங்க சப்போர்ட்டா மாறும். இத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா, ஒரு டே கேண்டில் இதுக்கு மேல க்ளோஸ் ஆகணும். கன்ஃபார்ம் பண்ணோம். கரெக்ட்டா 500 பாயிண்ட் ரைஸ் ஆச்சு. இப்ப அடுத்து எங்க நிக்குது? இந்த ரெசிஸ்டன்ஸ்ல நிக்குதா? சி இப்ப இது எப்படி ரியாக்ட் ஆகும்னா, லைக் இந்த மாரி வச்சுக்கோங்க. இப்ப இங்க ஒரு ஒ ஒரு ஃபால் அகைன் ரைஸ் ஆயிருக்கு. ஓகே. லைக் ஒரு ஒரு ஃபால் மாரி அகைன் ரைஸ் ஆச்சுன்னா, இது லைக் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாரி ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாரி ஒரு ஃபால் அகைன் ஒரு அப்சைட் பிரேக் அவுட் நடந்ததுன்னா, ஒரு வேலிடான பிரேக் அவுட்டா இருக்கும். இப்ப இந்த ஃபால் எவ்வளவு தூரம் ஃபால் ஆகலாம் அப்டின்னா, இந்த ப்ரீவியஸா இருக்குங்க. ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு ஈக்குவலா ஃபால் ஆகும். அதாவது 25,600, 25,650 வரைக்குமே ஒரு ஃபால் அகைன் அப்சைட் ரைஸ் ஆகலாம். இத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்டின்னாக்கா, இப்போ டே டைம் ஃப்ரேம்ல கரெக்ட்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்குது. இதே நீங்க ஹவர்லில எடுத்துக்கோங்க. இங்கிருந்து ரைஸ் ஆற ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா இந்த ட்ரெண்ட வந்து மார்க்கெட் மீட் ஆகணும். ஓகே. ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் நமக்கு 25,780. ஓகே. ஸோ இன் கேஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் கீழ ஃபால் ஆச்சு அப்டின்னாக்க, 25,780ங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா இருக்கும். ஓகே. ஃபர்தரா இத உடைக்கும்போது, இந்த லோ உடைக்கும்போது, அகைன் ஒரு ஸ்ட்ராங் வந்து ஃபால் வந்து நடக்கலாம். ஓகே. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல 25,780 வரைக்குமே ஃபால் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இது அடிஷனலா ஒரு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பேங்க் நிஃப்டி எடுத்து பாருங்க. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியினுடைய சார்ட்ட வந்து எடுத்துக்கங்க. பாட்டம் டூ பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணும்போது, கிளியரா இந்த வே ஆஃப் ட்ரெண்ட்ல தான் வொர்க் ஆகுது. பாட்டம் டூ பாட்டம் அண்ட் டாப் டூ டாப் வந்து கனெக்ட் பண்ணுங்க. எப்போதுமே ஒரு பாட்டம் டூ பாட்டம், டாப் டூ டாப். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி மார்க்கெட் வித்தின் இந்த சேனல்குள்ள டிராவல் ஆவுதா? கிளியரா ஒரு ரோடு போட்ட மாரி டிராவல் ஆவுதா? சி இப்ப இதுல பாருங்க. மார்க்கெட் வந்து வெனெவர் அப் சைடு போகும்போதும் சரி, டவுன் சைடு போகும்போதும். வித்தின் இந்த சேனல்குள்ள ட்ரேட் ஆவுதா? ஸோ அடுத்து சப்போர்ட் வந்து என்ன உங்களுக்கு? இந்த ஜோன் தான். 58,680, 58,600, 650 இந்த ஜோன் வந்து பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். இப்ப ரைட் நவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 58,880 இந்த ஜோன்ல ட்ரேட் ஆகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சேனலுடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் ரீச் ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப இத இன்னுமே வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா, இன்னைக்கு வந்து நீங்க 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸோ இல்ல 5 மினிட்ஸோ எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இந்த மாரி ஒரு செக்ஷன்ல தான் ட்ரேட் ஆயிருந்தது. ஸோ இந்த டாப் ரீஜன்ல இன்னைக்கு என்டயர் மார்க்கெட்டும் இந்த டாப் ரீஜன்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாரி ஒரு ஒரு சேனல் ஃபார்ம் ஆகி, அதனுடைய டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகும்போது, மார்க்கெட் வந்து இன்னுமே கரெக்ஷன் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அகெயின் இது வந்து கீழ ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயி ரீடெஸ்ட் ஆயிட்டு அகெயின் ஃபால் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 58,650 இந்த ஜோன் வந்து இருக்கும். ஓகே. இந்த சேனல்ல வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸ பொறுத்தளவுக்கும் இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். டாப் டூ டாப் வந்து கனெக்ட் பண்ணுங்க. இப்ப நான் வச்சிருக்கிறது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. இதே போல பாட்டம் டூ பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் என்ன மாரியான ஃப்ளோல வந்து ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த ஒரு ஃப்ளோவ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. மார்க்கெட்டு வித்தின் இந்த சேனலுக்குள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ட்ரேட் ஆகுதா? ஸோ அகெயின் மார்க்கெட் டவுன் சைட்ல போகும்போது 83,920, 83,930 வரைக்கும் ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னாக்க, வித்தின் இந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகும்போது, ஒரு ஷார்ட் டைம்ல இந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகுது. ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த லோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, நேத்திக்குள்ள லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அடுத்த சப்போர்ட் வந்து ஷார்ப்பா இங்க வந்து நிக்கும். ஓகே. ஷார்ட் டெர்ம்ல வித்தின் இந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த லோ வந்து பிரேக் அவுட் ஆச்சு இன்னைக்கு ஷார்ப்பா அடுத்த சப்போர்ட் வந்து 83,920ல தான் வந்து நிக்கும். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில். அதாவது ஒரு சார்ட்ட வந்து பார்க்கும்போது, அது என்ன மாரியான ஃப்ளோல ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ண தெரியணும். இப்போ க்ரூட் ஆயில் நான் எடுத்துக்கிறேன். க்ரூட் ஆயில் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ஒரு ட்ரெண்ட முதல்ல ஐடென்டிஃபை பண்ணும்போது 30 மினிட்ஸ்ல வைங்க, இல்ல 1 ஹவர்ல வைங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப இத பாருங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வித்தின் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுதா? ஒவ்வொரு டைமும் இந்த ஜோனுக்கு வரும்போது செல்லர்ஸ் வந்து உள்ள வராங்க. அதே மாரி இதுக்கு ஈக்குவலா வைங்களேன். பாட்டம் டூ பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு டைமும் இந்த பாட்டம்ல ரீஜன்ல வரும்போது பையர்ஸ் உள்ள வராங்களா? இப்ப இதுவரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட் கரெக்ட்டா இந்த இடத்துலருந்து பவுன்ஸ் ஆகுதா? ஸோ மார்க்கெட் ஓவரால் வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் ட்ரேட் ஆவுது.
இந்த ஜோனுக்குள்ள தான் என்டையர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸும் இதுக்குள்ள தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பெஸ்ட் சப்போர்ட் 5250. ரெசிஸ்டன்ஸ் 5450. வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் ஓவரால் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸும் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஜோன் டச் ஆச்சு அப்படின்னாலே ஒரு 1 ஆர் 2 டேஸ் வித்தின் ஒரு 1 ஆர் 2 டேஸ் ஆர் வித்தின் ஒரு 1 வீக்குள்ள அகெயின் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓவரால் மார்க்கெட் வந்து அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த சேனலுடைய அப்சைடு பிரேக் அவுட் ஆகணும். இந்த சேனலுடைய அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஒரு 30 மினிட்ஸ் கேண்டிலோ இல்ல 1 ஹவர் கேண்டிலோ இந்த சேனலுடைய அப்சைடு பிரேக் அவுட் நடக்கும்போது, ஃபர்தரா பிரைஸ் வந்து அப்சைட் ரைஸ் ஆகும். 5550ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ. ஓவரால் கன்க்ளூஷனுக்கு வருவோம். நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 59,100ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அகைன் ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் நடந்தா மட்டுமே பாசிட்டிவா இருக்கும். தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.